வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ஃப்ரம் சேலம். யூனிட் 1 இந்திய வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்கள். வெளிநாட்டவரின் பயண குறிப்புகள் வரிசையில் கடந்த வீடியோவில் மெகசனிஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பயணி சீனாவை சேர்ந்த ஃபாஹியான். இவர் ஒரு சீன நாட்டு யாத்ரிகர் அல்லது பயணி. இவர் கிபி 405 411 வரைக்கும் இந்தியாவில் வாழ்ந்தார். அதாவது 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். இவர் இந்தியாவோட வருகையின் நோக்கம் பார்த்தீங்கன்னா பௌத்த மத நூல்களை சேகரிக்கிறதுக்காக இவர் இந்தியாவுக்கு வந்தார். அது மட்டும் இல்லாமல் ஃபயோகி அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலில் குப்தர் காலத்தில் இந்தியாவோட சமூகம், மதம், நிர்வாகம், மக்களின் வாழ்க்கை முறைகளை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இவர் இந்தியாவில் குப்தர் கால ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்திருக்கிறாருன்றது இதுல இருந்து நம்மளுக்கு தெளிவாகுது. இவர் தன்னுடைய நூலில் நிர்வாகத்தை பற்றி எழுதும்போது மக்கள் மீது அதிகமாக வரி விதிக்கப்படவில்லை, பொருளாதார செழிப்பு இருந்துச்சு, நில வருவாயே வருமானத்தின் முக்கிய ஆதாரமாக இருந்தது, மத இடங்களுக்கெல்லாம் வரி விதிக்கப்படவில்லைன்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதே போலவே சமூகம்னு பார்க்கும்போது அந்த நாட்களில் இந்தியாவில் பொது ஒழுக்கம் மிக உயர்ந்ததாக இருந்திருக்கு. அரசர் பொருளாதார செழிப்புடன் தனது மக்களின் ஒழுக்க நலனையும் கவனிச்சிருக்கிறாரு. மக்கள் சைவ உணவு உண்பவர்களாக இருந்திருக்கிறாங்க. போதை பானங்களை பயன்படுத்தவில்லை. சூத்திரர்கள் மட்டுமே அசைவ உணவு உண்பவர்களாகவும் வேட்டையாடுபவர்களும் இருந்திருக்கிறாங்க. மக்கள் கருணையுள்ளத்தோடையும் நேர்மையான உள்ளத்தோடையும் இருந்திருக்கிறாங்க. மதத்தை பற்றி பதிவு செய்யும் போது தட்சசீலம், காந்தாரம், பெசாவர் போன்ற பகுதிகளில் மக்கள் பௌத்த மதத்தை தீவிரமாக பின்பற்றி இருக்கிறாங்க. வட இந்தியாவில் மக்கள் மத உணர்வு உள்ளவர்களாகவும் பண்பாடு உள்ளவர்களாகவும் முற்போக்கானவர்களாகவும் படித்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இவருடைய நூலில் குப்தர் காலம், பொற்காலம் அப்படின்னு சொல்லி இவர் பதிவு பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு அறிய முடியுது. நன்றி.